ரைட், எக்கச்சக்கமா தேவைப்படுது தானே. அது மாதிரிக்க அங்கிகள் டு உடல் அமைப்பையும் அமைக்கிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட சில அமைப்புகள் தேவை. இது இல்லண்டா என்ன செய்ய இயலாதுண்டா அங்கிகள் டு உடல் அமைப்பையும் என்ன செய்ய இயலாது, செய்ய இயலாது. ரைட்டா? என்னத்தான் நீங்க கம்பி இது இது எல்லாம் சொன்னீங்களானாலும் ஒரு சுவர் அமைக்கிறதுக்கான ஆக்க அலகு செங்கல். என்ன? ஒரு சுவர் அமைக்கிறதுக்கான ஆக்க அலகு என்னது? செங்கல். அதே மாதிரி நம்ம உடல்ல உள்ள இழையங்களை ஆக்குறதுக்கான அலகு எதுன்னு கேட்டா அது களம். என்னன்னு சொல்லுவோம்? களம். என்னன்னு சொல்லுவோம்? களம். தாவர களம் விலங்கு. தாவர களங்கள் தாவர உடல் ஆக்குறதுக்காக பயன்படுது. விலங்கு களம் விலங்கு உடல் ஆக்குறதுக்காக பயன்படுத்தப்படுது. ரைட். ஆகவே அங்கிகளின் தொழிற்பாட்டினதும் கட்டமைப்பினதும் அடிப்படை அலகு எது? களம். அங்கிகளின் தொழிற்பாட்டினதும் கட்டமைப்பினதும் அடிப்படை அலகு எது? களம். களம். பாத்தீங்கன்னா மனிதனை ஆக்குறதுக்கு ஒரு விலங்கு களம் தேவை. ஒரு மரத்தை ஆக்குறதுக்கு தாவர களம் ஒன்று தேவை. ஆகவே இந்த அங்கிகளோட தொழிற்பாட்டினதும் கட்டமைப்பினதும் அடிப்படை அலகு களம். களங்கள் ஒன்று சேர்ந்துச்சுன்னு சொன்னா அது இளையம் என்று சொல்லுவோம். அந்த நுணுக்கு காட்டி பாடத்துல நான் காட்டினேன் கண்ணக்கலங்கள் தாவர இளையங்கள் எல்லாம் பாக்குறது இப்படித்தான் இருக்கும் என்று வீடியோஸ் காட்டின ஞாபகம் இருக்கா? அதெல்லாம் இதெல்லாம் இங்க காட்டப்பட்டிருக்கலாம். என்னது? இளையங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட களங்கள் ஒன்று சேர்ந்துச்சுன்னா உருவாகிறது இளையங்கள். ஒன்றுக்கு மேற்பட்ட களங்கள் ஒன்று சேர்ந்தா என்ன உருவாகும்? இளையங்கள். அப்ப முதலாவது அங்கிகளின் கட்டமைப்பினதும் ஏன்னா தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு களம். களம் என்றால் என்ன? யாரு ஏதாவது கேட்டா என்ன சொல்லுவீங்க பதில்? அங்கிகளின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு களம் ஆகும். எங்க சொல்லுங்க பாப்போம். அங்கிகளின் மைக்ரோஃபோனுங்க. ரைட். அப்ப களங்கள் ஒன்று சேர்ந்தா இளையம் உருவாகும். களங்கள் ஒன்று சேர்ந்தா என்ன உருவாகும்? அப்ப தனிக்களத்தாலான அங்கிகள் இருக்கா சார் அப்படின்னு கேட்டா ஆமா, தனிக்களத்தாலான அங்கிகளும் இருக்கு. உதாரணம் அமீபா, யூக்ளினா, பரமேசியம் இவைகள்லாம் தனிக்களத்தாலான அங்கிகள். இவங்க இந்த மாதிரி ஆக்கள்ல அதாவது அமீபா, யூக்ளினா, பரமேசியம் இவங்களெல்லாம் இளையம்ங்கிற அடுத்த அமைப்பு இருக்காது. சிக்கலான விலங்குகள்ல மட்டும்தான் இளையம்ங்கிற அமைப்பு அடுத்த அமைப்பு இருக்கும். இளையம் அதுக்கப்புறம் வர்ற அமைப்புகள்லாம் இருக்கும். அப்ப இதெல்லாம் எளிய அங்கிகள்னு சொல்றது. அமீபா, யூக்ளினா, பரமேசியத்துக்கெல்லாம் என்ன பேரு சொல்லுவோம்? எளிய அங்கிகள் என்று நாங்க சொல்லுவோம். ரைட். அப்ப அவை நுணுக்கு காட்டிக்குரியவையாகவும் தனிக்கல அங்கிகளாகவும் இருக்கும். அப்படி பார்த்தோம்னு சொன்னா சிக்கலான அங்கிகள்ல ஒரு குறிப்பிட்ட ஒழுங்கமைப்பு மட்டும் இருக்கு. அதுல முதலாவது களம். முதலாவது என்னது? களம். அடுத்தது களங்கள் ஒன்று சேர்ந்தா உருவாகிறது இளையம். களங்கள் ஒன்று சேர்ந்தா என்ன உருவாகும்? இளையம். இளையம் ஒன்று சேர்ந்தா அங்கம். அங்கம் ஒன்று சேர்ந்தா அங்கி. ஓகே. களங்களுக்கு எனக்கு உதாரணம் சொல்லுங்க. களங்களுக்கு களம் இதுகளுக்கு உதாரணம். தொழிற்பாட்டு அலங்காகும் சொல்லி கேட்கல. தம்பி களம் என்றால் என்னன்னு கேட்கல. களம் என்றால் என்னன்னு எல்லாரும் சொல்லிட்டேன். தாவரக்களம். தாவரங்கள்லயும் பல்வேறு வகையான களம் இருக்கு. விலங்கு களங்கள்லயும் பல்வேறு வகையான களங்கள் இருக்கு. இப்ப விலங்கு களங்கள்ல உதாரணம் ஒண்ணு சொல்லுங்க பாப்போம். எங்க உடல்ல இருக்கிற களங்கள் எவ்வளவு படிச்சிருக்கு? இது நீங்க கிரேட் 6ல இருந்து படிச்சுக்கிட்டு வாரீங்க களங்கள் பத்தி. கேள்விப்பட்டது இல்லையா? உங்க உடம்புல இருக்கிற களங்களை யோசிச்சு பாருங்க, என்னென்ன களங்கள் இருக்குன்னு சொல்லி. உங்க உடம்புல கைய வைக்கிற இடங்கள்ல எல்லாம் களம் இருக்கு. அதுக்கு ஸ்பெசிபிக் பேர் ஒண்ணு இருக்கு. அதான் ஒரு வீடியோ வந்துச்சு கண்ணக்களம். வேற பெரும்பாலும் உங்களை எல்லாம் இப்படி பேசுவாங்க இருக்கா அப்படின்னு சொல்லி. கண், மூளையா, அறிவு,
அறிவு, மூளை என்ன? ஏ, மூளைக்கலங்கள் என்ன கலங்கள்? மூளைக்கலங்கள். கலங்கள், தசைக்கலங்கள், நரம்பு கலங்கள், களம், வெண்குருதி களம், எவ்வளவு இருக்கு நம்ம உடல்ல, எண்டு இப்படி எல்லாம் சொல்லலாம் களங்கள். அப்ப களம் என்பது அங்கி ஒன்றின் கட்டமைப்பினதும் தொழிற்பாட்டினதும் அடிப்படை அலகு களம். அப்ப தொழிற்பாட்டு விட்டு அழகும் களம் தான், கட்டமைப்பினது அடிப்படை அலகும் களம் தான். அதனாலதான் ரெண்டா சொன்னோம். இளையம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி சேர்த்தா, ஒரு குறித்த தொழிலே அல்லது பல தொழிலை ஆற்றுவதற்காக ஒன்று சேர்ந்து உருவான களங்களின் கூட்டம், களக்கூட்டத்தின் ஒழுங்கமைப்பு மட்டுமே இளையம் என அழைக்கப்படும். அப்ப இப்ப உதாரணத்துக்கு மூளைக்களத்தை எடுத்துக்கிட்டோம்னா, ஞாபகம், சிந்தனை, உயர் உள்ள செயற்பாடுகளை செய்யறதுக்காக மூளைக்களங்கள் உருவாகிருக்கு. சோ அது ஒரு அதுதான் சேர்ந்த வரும். அதே மாதிரி நரம்பு லயத்துல எடுத்தோம்னா, நரம்பு களங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நரம்பு லயத்தை உருவாக்கி இருக்கு. விளங்குதா? நரம்பு களங்கள்லாம் ஒன்று சேர்ந்து நரம்பு லயத்தை, அது விட்டு தொழில், ஒரு குறிப்பிட்ட தொழில கடத்தாக்கம் கடத்துறது அதோட தொழில். குருதிக்கலங்கள்ல 1க்கு 2 3 குருதிக்கலங்கள் சேர்ந்து குருதி இலையத்தை உருவாக்கி இருக்கு. அப்ப குறித்த ஒரு தொழிலை ஆற்றுவதற்காக ஒன்று சேர்ந்து உருவான களக்கூட்டத்தின் ஒழுங்கமைப்பு மட்டுமே இளையம் எனப்படும். இதுக்கு உதாரணம் சொல்ல போனா, குருதி இலையம், நரம்பு இலையம், தசை இலையம், மேலணி இலையம், நம்ம உடல்ல இருக்கிற அதுகளை நாங்க என்ன செய்யலாம், உதாரணம் சொல்லலாம். ரைட். அப்ப இந்த இலையங்கள் இயல்புகள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரே தோற்றத்தையோ அல்லது பல்வகையான தோற்றத்தையோ உடைய களங்களின் கூட்டமாக ஒழுங்கமைந்திருக்கும். உதாரணத்துக்கு தசைக்களத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, வன்கூட்டு தசைக்களம் எல்லாமே ஒரே தோற்றத்தை உடையது. ஆனா குருதி இலையத்தை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, குருதி இலையத்துல செங்குருதி களம் வேற தோற்றம், வெண்குருதி களம் வேற தோற்றம், அதே மாதிரி குருதி சிறுதட்டுகள் ஒரு வேற தோற்றம். அப்ப வெவ்வேறு தோற்றத்தையோ அல்லது ஒரே தோற்றத்தையோ உடைய பல வகையான களங்கள் ஒரு தான் இலையம். பொதுவா ஒரே தொழிலை செய்யும். பொதுவா என்ன செய்யும்? ஒரு தொழிலை செய்யும். சில நேரங்கள்ல மாறலாம். பொதுவாக ஒரே தொழிலை ஆற்றுவதற்காகத்தான் என்ன செஞ்சிருக்கோம், இலையங்கள் இதா இருக்கு. அப்ப இலையங்கள்ட்டு இயல்புகள் அதுதான். இந்த இங்க கொடுத்திருக்கு, இதய தசை இலையம், குருதி இலையம், தாவர இலையின் கீழ்ப்புற மேற்றோல் இலையம், இதெல்லாம் இலையங்களுக்கு உதாரணம். அப்ப இலையங்கள் என்றா ஒரே வடிவத்தை உடையது அல்லது வெவ்வேறு வடிவத்தை உடையதா, மைக் ஆஃப் பண்ணுங்க. பொதுவாக ஒரே தொழிலை ஆற்றக்கூடியதாக இருக்கும். அடுத்தது அங்கம். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச அங்கங்கள் சொல்லுங்க பாப்போம். நம்ம உடம்புல இருக்கிற அங்கங்கள். கை, கால். தெரியும், நீங்க அப்படித்தான் சொல்லுவீங்கன்ட்டு. சரி, வேற எங்க உடலுக்குள்ளால இருக்கிற இதயம், இரைப்பை, நுரையீரல், பெருங்குடல், நுரையீரல், சிறுகுடல், வாய்க்குழி, களம், ஈரல், இரைப்பை, சிறுகுடல், பெருங்குடல், ஈரல், வேற சிறுநீரகங்கள், சிறுநீர்ப்பை, இதெல்லாம் அங்கங்கள் என்று சொல்றது. என்னன்னு சொல்றது? அங்கம். அப்ப யாதேனும் ஒரு விசேஷ தொழிலையோ அல்லது பல தொழிலையோ ஆற்றுவதற்காக சில இலையங்கள் ஒன்று சேர்ந்து உருவான ஒழுங்கமைப்பு மட்டுமே அங்கம் எனப்படும். அப்ப களம் ஒன்று சேர்ந்தா இலையம் உருவாகும், இலையங்கள் ஒன்று சேர்ந்தா என்ன உருவாகும்? அங்கம் உருவாகும். அப்ப இந்த படத்துல காட்டிருக்கு பாருங்க, குருதி இலையம், நரம்பு இலையம், மலமளப்பான தசை இலையம் எல்லாம் சேர்ந்துதான் இரைப்பைங்கிற அங்கம் உருவாயிருக்கு. பாத்தீங்களா? இலையங்கள் ஒன்று சேர்ந்தா அங்கம் உருவாகும். விளங்குச்சா வடிவா? அதே மாதிரி இங்கு சிவப்பு நிறத்தின் தோன்றுவது தாவரங்களில் நீரையும் கனியுப்புகளையும் கொண்டு செல்லும் இலையமாகும். இது கால் இலையம் என அழைக்கப்படும். சிவப்பு நிறத்துல உள்ளதெல்லாம் என்னது? கால் இலையங்கள் சொல்லி சொல்றது. ரைட்டா? அதே மாதிரிக்க நீரை கொண்டு செல்ற இலையம் கால் இலையம். அதே மாதிரிக்க உரிய இலையம் உணவை கொண்டு செல்லும். ரைட்டா? மத்தியில உள்ள இலையம் நிரப்பப்பட்டிருக்கும், ஒரு கருப்பு நிறமான இதா இருக்கும். இப்ப தாவரத்துல பட்டையோட ஒரு துண்டு இருக்குதானே, அதை வெட்டி விட்டீங்கன்னா அதுல இருந்து என்ன நடக்கும்? ஏதேனும் பால் மரமா இருந்தா பால் வெளியேறும், இல்லாட்டி ஏதேனும் ஒரு பதார்த்தம் வெளியேறும். பாத்திருக்கீங்களா?
எஸ் சார். அத சொல்றது உரியம் என்று. அது என்னன்னு சொல்லுவோம்? அது என்னன்னு சொல்லுவோம்? உரியம். நீங்க உரியத்தை பயன்படுத்தினா ரப்பர் மரத்துல எல்லாம் ரப்பர் வெளியேறும். ரைட்டா? இதே அதுக்கு கொஞ்சம் உள்ளால இருக்கிறது உள்ளால இருக்கிறது என்னது? கால். கால்னா குண்டு இல்லனால மவளவு கால். என்ன இது என்ன செய்யும்? நீரையும் கனிவுப்பையும் கொண்டு செல்லும். நீரையும் கனிவுப்பையும் என்ன செய்யும்? கொண்டு செல்லும். அப்ப இது என்னது? தாவரத்துல உள்ள என்னது அங்கங்கள், தாவரத்துல தண்டு, அங்கேயும் அப்படித்தான். மேல விலங்குகள் மாதிரிக்கே இங்கேயும் இலையங்கள் ஒன்று சேர்ந்தாதான் என்ன உருவாகுது? ஒரு அங்கம் உருவாகுது. அதுல தாவர இலைங்கிற ஒரு அங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா இலையில வந்து வெவ்வேறு வகையான இலையங்கள் இருக்கு. இலையோட குறுக்கு வெட்டு முகத்தை எடுத்துக்கிட்டோம்னா மேட்ரோல் இலையம், மேட்ரோல் இலையம், அடுத்தது வேலிக்காட் புடைக்கல விளையம், கடற்பஞ்சி புடைக்கல விளையம், இப்படி கீட்ரோல் இலையம், அப்படியெல்லாம் இருக்கு. என்னது? மேட்ரோல் இலையம், வேலிக்கால் புடைக்கல விளையம், கடற்பஞ்சி புடைக்கல விளையம், கீட்ரோல் இலையம் என்று வகைப்படுத்தலாம். ரைட்டா? அப்ப அங்கங்கள் இயல்புகள் கேட்டா பல்வகையான இலையங்கள் பெருமளவில் கொண்டது. பொதுவான தொழில் அல்லது பல தொழில்களை செய்யக்கூடியதாக இருக்கும் அங்கங்கள். அங்கங்கள் ஒன்று சேர்ந்த தொகுதிகள் உருவாகும். அங்கங்கள் ஒன்று சேர்ந்தா என்ன உருவாகும்? குறித்த பொதுவான தொழிலை அல்லது பல தொழில்களை ஆற்றுவதற்காக அங்கங்கள் கூட்டமாக ஒழுங்கமைந்து உருவான ஒழுங்கமைப்பு மட்டம் தொகுதி எனப்படும். ரைட். எங்க ஒவ்வொரு ஆளும் சொல்லுங்க பாப்பா, எங்க உடல்ல இருக்கிற ஒவ்வொரு தொகுதி சொல்லுங்க. ஒவ்வொரு தொகுதி, எங்க உடல்ல இருக்க ஒவ்வொரு தொகுதி. நரம்பு தொகுதி, எலும்பு தொகுதி, நரம்பு சமிபாட்டு தொகுதி, சமிபாட்டு தொகுதி, தசை தொகுதி, சுவாச தொகுதி, கழிவகற்றல் தொகுதி, தசை தொகுதி, கழிவகற்றல் தொகுதி, குருதி சுற்றோட்ட தொகுதி, இனப்பெருக்க தொகுதி, சுவாச தொகுதி. ஓகே. நரம்பு தொகுதி. இப்படி நரம்பு தொகுதி. இப்படி எங்க உடல்ல பாத்தீங்கன்னு சொன்னா பல்வேறு தொகுதிகள் ஒன்று சேர்ந்தா ஒரு அங்கியை உருவாக்கலாம். பல்வேறு தொகுதிகள் ஒன்று சேர்ந்தா என்னத்தை உருவாக்கலாம்? ஒரு அங்கிய உருவாக்கலாம். தாவரத்துல பாத்தீங்கன்னா அங்குர தொகுதியும் வேர் தொகுதியும் ஒன்று சேர்ந்து என்ன உருவாக்குது? ஒரு தாவரத்தை உருவாக்குது. அங்குர தொகுதியில பாத்தீங்கன்னா வெவ்வேறு அங்கங்கள் இருக்கு. இலை, காய், பூ, தண்டு, இப்படி வெவ்வேறு அங்கங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் அங்குர தொகுதி. அதே மாதிரி வேர் தொகுதியில பாத்தீங்கன்னா ஆணி வேர், பக்க வேர், இதெல்லாம் சேர்ந்ததுதான் வேர் தொகுதியா இருக்க போகுது. அப்ப இந்த ஏன்னா தொகுதிகள் ஒன்று சேர்ந்தா உருவாகுறது தான் அங்கி. இங்க பாத்தீங்கன்னா நரம்பு தொகுதி, இனப்பெருக்க தொகுதி, சுவாச தொகுதி, குருதி சுற்றோட்ட தொகுதி, உணவு சமன்பாட்டு தொகுதி, அடுத்து கழிவகற்றல் தொகுதி, தசை தொகுதி, ஏன்னா இது எல்லாம் ஒன்று சேர்ந்து உருவாகுறது தான் ஒரு அங்கி. ஏன்னா ஒரு அங்கி. அதெல்லாம் மனித உடல்ல இருக்கு. அப்ப எத்தனை அங்கங்கள் இருக்கு? எத்தனை தொகுதிகள் இருக்கு? நரம்பு தொகுதி 1, சுவாச தொகுதி 2, உணவு சமன்பாட்டு தொகுதி 3, கழிவகற்றல் தொகுதி 4, தசை தொகுதி 5, குருதி சுற்றோட்ட தொகுதி 6, இனப்பெருக்க தொகுதி 7, எண்பு தொகுதியை சேர்த்துக் கொள்ளுங்க 8. எண்பு தொகுதியை சேர்த்துக்கிட்டா என்னது? எண்பு தொகுதியை எண்பு தொகுதியோட சேர்த்து 8 இருக்கு. ஆனா இங்க 7 நீங்க சொன்னீங்கன்னா போதும். 7 தொகுதிகள் ஒன்று இருக்கு. அந்த 7 தொகுதிகள் ஒன்று சேர்ந்துச்சுன்னா இங்க பாருங்க, ஒரு வேர் தொகுதியும் அங்குர தொகுதியும் ஒன்று சேர்ந்தா என்ன உருவாகுது? மரம் உருவாகுது. ஆகவே ரைட்டா, எனது அங்கிகளின் ஒழுங்கமைப்பு மட்டம் என்றா முதலாவது என்ன உருவாகுது? களம். களங்கள் ஒன்று சேர்த்தா என்ன உருவாகும்? இளையம். ஒன்று சேர்ந்தா என்ன உருவாகும்? அங்கம். தொகுதி. தொகுதிகள் ஒன்று சேர்ந்தா அங்கி. வெரி குட். நம்ம உலகத்தை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம், எங்களை சுத்தி உள்ளதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறோம். பட் எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோமா? எங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறோமா? சொல்லுங்க பிளேஸ். தெரிஞ்சுக்கிறதே இல்ல. அப்ப
எங்களை பத்தி சரியா தெரிஞ்சுக்கணும். நாங்க எங்க உடலை ஆரோக்கியமா வச்சுக்கொள்ளணும்னா எங்களுடைய உடற்தொகுதி நாங்க பார்த்துக்கொள்ளணும். ஆகவே மனித உடற்தொகுதிகள் பத்தி நாங்க கட்டாயம் பார்க்கணும். அதுல சுவாச தொகுதி, உணவு சமன்பாட்டு தொகுதி, ஏன்னா தசை தொகுதி, கழிவகற்றல் தொகுதி, நரம்பு தொகுதி, இந்த மாதிரி விடயங்களை நாங்க கட்டாயம் பார்க்கணும். ரைட். நாங்க சாப்பிடுறோம், எந்த நாளைக்கு சாப்பிடுறோம், என்னைக்கு சரி யோசிச்சிருக்கோமா அந்த சாப்பாடுக்கு என்ன நடக்கும், சாப்பிட்ட பிறகு அதுல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், இப்படி எல்லாம் யோசிச்சிருக்கோமா? சில பேர் யோசிச்சிருப்பீங்க, சில பேர் யோசிக்கிறதே இல்ல. சரி, அப்ப அது என்ன நடக்கும், என்னவா இருக்கும், இந்த தொகுதிகளுக்கெல்லாம் எப்படி தொடர்பு இருக்குது, இப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா தேடணும். அப்ப மனித உணவு சமன்பாட்டு தொகுதியை பத்தி தான் நாங்க இன்னைக்கு என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். அப்ப சமன்பாடுனா என்ன அப்படின்னு சொல்லி கேள்வி வரும். சமன்பாடுனா என்ன? உணவுல உள்ள சிக்கலான சேதன சேர்வைகள் குருதியின் மூலம் அவத்தெரிஞ்சக்கூடிய வகையில எளிய கூறுகளாக மாற்றப்படுற செயல்முறையை தான் சமன்பாடுன்னு சொல்லி சொல்றது. உணவுல உள்ள சிக்கலான சேதன கூறுகள் குருதியின் மூலம் அகத்துறிஞ்சக்கூடிய வகையில் எளிய சேதன சேர்வைகளாக மாற்றப்படுற செயற்பாடு தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம், சமன்பாடு என்று சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? சமன்பாடு என்று. இன்னொருக்க சொல்லட்டா? சேர்ந்து சொல்றீங்களா? ஓகே சார். ஓகே சார். ரைட். எல்லாரும் ரைட். உணவில் உள்ள சிக்கலான சேதன சேர்வைகள் கொஞ்சம் இருங்க, எல்லாரும் மைக் ஆன் பண்ணுங்க. ஒரேதா ஒரே டைமிங்ல வரணும். உணவில் உள்ள சிக்கலான சேதன சேர்வைகள் நிச்சயம் மட்டும்தான் வாசிக்கிறது. ரைட். மத்தவங்க எல்லாம் மைக் ஆன் பண்ணுங்க. ரெடியா? 3 2 1. உணவில் உள்ள சிக்கலான சேதன சேர்வைகள் சிக்கலான சேதன சேர்வைகள் குருதியின் மூலம் அகத்துறியக்கூடிய வகையில் எளிய கூறுகளாக மாற்றப்படுவதை எளிய கூறுகளாக மாற்றப்படும் செயல்முறை சமன்பாடு எனப்படும். சரி, ஞாபகத்தை வச்சுக்கொள்ளுங்க. இப்ப மைக்கெல்லாம் இது பண்ணுங்க. ரைட்டா? ரைட். கவனிங்க. இப்ப சமன்பாடுல 2 வகை இருக்கு. ஒன்று பொறிமுறை சமன்பாடு, இன்னொன்று ரசாயன சமன்பாடு என்று இருக்கு. ரைட். அப்ப அதுல நாங்க என்ன செய்ய போறோம்னா நேரடியா உணவு கால்வாய் தொகுதிக்குள்ள போய் நாங்க பார்ப்போம். ரைட்டா? ரைட். யாருக்கெல்லாம் உணவு கால்வாய் தொகுதிக்குள்ள பயணம் செய்யறதுக்கு விருப்பம்? எனக்கு விருப்பம் சார். சமன்பாடு அடையாம கொஞ்சம் பயணம் செஞ்சுட்டு வருவோமா? ஓகே சார். ரைட். நம்ம எல்லாம் இப்போ உணவா மாற போறோம், ஒரு எப்பல் துண்டா மாற போறோம். சரியா? நம்ம எப்பல் துண்டா மாறி உணவு சமன்பாட்டு தொகுதிக்குள்ள போயிட்டு வருவோம். எங்களுக்கு என்ன மாற்றம் எல்லாம் ஏற்படுது அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு சின்ன பால் துண்டாவா சரி எப்பல் துண்டா சரி மாறி உணவு சமன்பாட்டுக்குள்ள போயிட்டு வருவோம். ஓகேயா? போயிட்டு வருவோமா? போயிட்டு வருவோம். அப்ப எங்க விட்டு உணவு சமன்பாட்டு தொகுதி அது எப்படி இருக்கும்? எங்க தொடங்குதுன்னா வாய்க்குழியில தொடங்குது. உணவு சமன்பாட்டு தொகுதி எங்க தொடங்குதுன்னா வாய்க்குழியில தொடங்குது. வாய்க்குழியில தொடங்கி மூச்சுக்குழல் வாய் மூடி, தொண்டை, களம், இதை சொல்றது களம் என்று. களத்துல இருந்து எங்க போகும்னா இறைப்பைக்கு. இப்படிதான் இறைப்பை இருக்கும். பயணம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம் நாங்க அந்த பான் துண்டா. இறைப்பையில இருந்து சிறுகுடல், சிறுகுடலை தொடர்ந்து பெருகுடல், தொடர்ந்து பெருகுடல் இருக்கும். பெருகுடல் வழியாக எங்க வருவோம்? நேர்குடலுக்கு. வாய்க்குழியில நாக்கு இதெல்லாம் இருக்குது. களம், அது மாதிரிக்க இறைப்பை. என்ன பாருங்க, இன்னொரு காட்டும் இறைப்பை. இறைப்பை உள்ளுக்கு வர்றதுக்கு அது லார்ஜஸ்ட் இன்டெஸ்டைன்னா பெருங்குடல், இது ஸ்மால் இன்டெஸ்டைன் சொன்னா சிறுகுடல், அடுத்தது நேர்குடல், குதம். இது வழியா தான் அந்த இது இருக்கு. அப்ப இதுதான் முக்கியமான அங்கங்கள்.
அது தவிர இந்த உணவு கால்வாய் தொகுதியில சுரப்பிகள் இருக்கு. உமிழ்நீர் சுரப்பி, கன்னம், கணுக்கீல், நாக்கீல் 3. அடுத்தது ஈரல், சதை. ரைட்டா? அப்ப 3 சுரப்பிகள் இருக்கு. அதுலதா அதுல கன்னத்துல பாத்தீங்கன்னா 3 சோடி சுரப்பிகள் இருக்குது. அதுல வாய்க்குழி, இங்க வாய்க்குழியில தான் என்ன செய்யும் சொன்னா முதலாவது சமிபாடு ஆரம்பிக்குது. இந்த பான் துண்டு வெட்டும் பல்லால வெட்டப்படுது, வேட்டை பல்லால கிழிக்கப்படுது, கடவாய் பல்லால அரைக்கப்படுது. அப்ப இங்க ஒரு பொறிமுறை சமிபாடு நடக்குது. என்ன சமிபாடு நடக்குது? சமிபாடு. என்ன? வெட்டும் பல்லால வெட்டப்படுறது, வேட்டை பல்லால கிழிக்கப்படுறது, கடவாய் பல்லால அரைக்கப்படுறது. ஓகேயா? நான் சொன்னது விளங்குனுச்சா? இல்ல இப்படி ஷேரிங் வரலையா? இல்ல சார், வரல. அட பாவிகளா, நோ சார். இவ்வளவு நேரம் நான் ஷேரிங் குடுக்கறேங்கிற நீங்க சொல்லலையே. நான் அது ஷேரிங் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்னடா நீங்க எவ்வளவு போயிருச்சு, எவ்வளவு வீடியோ போயிருச்சு. நான் ரைட், இப்ப விளங்குதா? ரைட், எல்லாரும் வாங்க வாங்க போவோம். துண்டு. ரைட், நாங்க வாய்க்குழிக்குள்ள போறோம். வாய்க்குழியில இருந்து மூச்சுக்குழல் வாய் மூடி மூட எங்க போறோம்? தொண்டை. ஏன்னா தொண்டையில இருந்து களம் வழியா போறோம். களம் வழியா போய் அங்கிட்டு இறைப்பைக்கு போவோம். அப்படியே போய் ஏன்னா நேர்குடல், சரி, சிறுகுடல், பெருங்குடல், அடுத்த நேர்குடலா வந்து அதுக்கப்புறம் காலையில வெளியே போயிடுவோம். சரி, அப்ப அது பார்ப்போம். வாய்க்குழியில பாத்தீங்கன்னு சொன்னா நாக்கு, பல் இதெல்லாம் இருக்கும். அது வாய்க்குழி. அடுத்தது பாத்தீங்கன்னா மூச்சுக்குழல் வாய் மூடி மூட அப்புறம் களத்துக்கு வருவோம். களம் ஏன்னா களத்துல இருந்து இறைப்பைக்கு போவோம். இறைப்பையில இருந்து சிறுகுடல் ஏன்னா சிறுகுடலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் பெருகுடலுக்கு போவோம். லார்ஜஸ்ட் தான் பெருகுடல். அதுக்கப்புறம் நேர்குடல், அடுத்தது குதம். இது வழியாக வெளியேறது. இப்ப உணவு கால்வாய் தொகுதியில சுரப்பிகள் இருக்கு. அதுல ஒன்றாவது உமிழ்நீர் சுரப்பி. ஒன்றாவது என்னன்னு சொல்லுவோம்? உமிழ்நீர் சுரப்பி. இரண்டாவது பெரிய சுரப்பி வந்து ஈரல். இந்த பாருங்க, இதுதான் ஈரல். அடுத்தது சதை, இதுதான் சதை. இப்ப 3 வகையான சுரப்பிகள் இருக்கு. அப்ப இதுல முதலாவது வாய்க்குழியில நடக்கிற சமிபாடு. வெட்டும் பல்லால வெட்டப்படும், வேட்டை பல்லால கிழிக்கப்படும், கடவாய் பல்லால அரைக்கப்படும். இதை பாத்தீங்கன்னா வெட்டும் பல் இருக்கு, வேட்டைப்பல் இருக்கு, கடவாய் பல் இருக்கு. அது பொறிமுறை சமிபாடு. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னா கன்னம், கணுக்கீல், நாக்கீல்ங்கிற உமிழ்நீர் சுரப்பிகளோட இந்த உணவு என்ன செய்யப்படும்? கலக்கப்படும். யாருக்காவது தெரியுமா ஏன் உமிழ்நீர் சுரப்பிகளோட உணவு கலக்கப்படணும்? யாருக்காவது தெரியுமா? கலக்கணும். எனிவன், யாருக்கு தெரியும்? உமிழ்நீரோட ஏன் உணவு கலக்கப்படணும்? சும்மாவே நாங்க தாக்கலாம் தானே, ஏன் உமிழ்நீரோட கலக்கப்படணும்? நிறைய இருக்கு. ஏன்? யாருக்கு சரி தெரிஞ்சாக்கள்? அது தொண்டைக்குள்ள சரியா போறதுக்கு. அப்படியா? கிட்டத்துல வந்தீங்க. சரியா போறதுக்குன்னா எனக்கு விளங்கல. என்னத்த மென்ஷன் பண்ணி சொல்றீங்க? அப்படி சமிபாடு அடைய சார். சரியா ஒழுங்கு இல்ல, கிட்டத்துல வந்துட்டீங்க. சமிபாடு அடையும், அது ஒரு பக்கம். அது ரசாயன சமிபாடு அடையும். ஆனா மிக முக்கியமா ஏன் உமிழ்நீரோட கலக்கப்படணும்? மத்தாக்களுக்கு எல்லாத்துக்கும் யாரு குடல் வழியா உள்ளுக்கு போறதுக்கு இன்னும் கிட்டத்துல லக்ஜித்துக்கும் லிக்ஷனனுக்கு மட்டும்தான் மைக்க வந்து ஒன் பண்ண இயலுமா? மத்தாக்களுக்கெல்லாம் ஒன் பண்ணி கதைக்க இயலாதா? சார் தொண்டைக்குழியில நான் அதை மாட்டாம வலிக்கிட்டு போறதுக்கு. வலிக்கு கொண்டு போவதற்கு. அதாவது உமிழ்நீர்ல என்ன கலக்கப்படும் போது அதுல ஒரு சளியத்தன்மையான பதார்த்தம் என்ன செய்யும் சொன்னா அந்த உணவோட கலக்கும். சோ என்ன நடக்கும்? தொண்டைக்குழியில அப்படியே வலிக்கு கொண்டு போகும். அதாவது உராய்வை குறைக்கிறதுக்கு. சிறுவித்தியா கெட்டிக்காரி. ரைட்டா? உராய்வை குறைக்கிறதுக்கு. இப்ப பாருங்க, நாங்க காலையில ஏன்னா பாடசாலைக்கு போகும்போதுதான் அவசர அவசரமா சாப்பிடுவோம். ரொட்டியோ பான் துண்டோ ஏன்னா அம்மா செஞ்சு கொடுப்பா. அதை ஒரு சுருட்டு 2 கடி ஏன்னா ஒழுங்கா மென்ன மாட்டோம். அப்படியே உமிழ்நீரோட கலந்து இருந்தா அது என்ன செய்யும்? தொண்டைக்குழி வழியாக அப்படியே உள் நோக்கி போகும். அப்ப அந்த இடத்துல உராய்வு குறைக்கப்படுது. ஏன்னா யாராருக்கெல்லாம்
தொண்டையில காயம் பட்டிருக்கு அப்படியே முழுங்கி விழுங்கும் போது, எப்படி சார்? அவசர அவசரமா சாப்பிடும் போது ஒழுங்கா மென்னாம சாப்பிட்டு விழுங்கும் போது தொண்டைக்குழியில காயம் பட்டிருக்கவங்களுக்கு எனக்கு அப்படின்னு காயம் ஏற்படல சார். படும். அவசர அவசரமா நீங்க சாப்பிடும் போது ஏன்னா அங்க ஒழுங்கா மென்னிங்களா சாரி உமிழ்நீரோட அந்த உணவு கலக்கப்பட்டு உராய்வு நகரும் கெட்டிக்காரி. அது ஒரு விஷயம். வேற எதுக்காக உமிழ்நீரோட கலக்கப்படணும்? உமிழ்நீரோட கலக்கப்படலாட்டி தொண்டைக்குள்ள முறிஞ்சிருக்கும் அப்படி. இல்ல அதுதான் உராய்வுன்னு சொல்லியாச்சு. வேற எதுக்கு கலக்கப்படணும்? இன்னொன்னு அதுல உள்ள நுண்ணங்கிகளை அழிக்கிறதுக்கு. உமிழ்நீர் வந்து ஒரு உண்மையை சொல்ல போனா உமிழ்நீரை நாங்க எச்சில் என்று சொல்றோம் தானே, அதை வந்து நாங்க வந்து ஐயரவா பாக்குறோம் தானே. இல்ல, எச்சில் வந்து ஒரு அதுல இருக்கிற ஒரு மருந்து பதார்த்தம் இருக்குது. அத புடகங்கள் என்று சொல்றது நுண்ணங்கிகளை அழிக்கிறதுக்காக பயன்படும். ரைட்டா? இப்ப இந்த நாயெல்லாம் பாருங்க, காயம் பட்டுச்சேன்டா அது நாக்கால அந்த இடத்தை நக்கும். பாத்திருக்கீங்களா? அப்படிதான். கொஞ்ச நாள்ல ஆறி போகும். ஏன்னா உமிழ்நீர்ல அத ஒரு வகையான நுண்ணங்கிகளை கட்டுப்படுத்துறதுக்கான எனது பதார்த்தம் இருக்கு என்றபடியால அது சரி. அப்ப உணவுலையும் நுண்ணங்கிகள் போகலாமா இல்லையா? அழிக்கிறதுக்காக. மற்றபடி ரசாயன சமன்பாடை இலகுபடுத்துறதுக்கும் உமிழ்நீர் அவசியம். அப்ப உமிழ்நீரோட கலந்து என்ன செய்யும்னு சொன்னா இதாகும். நாக்கு என்ன செய்யும்? அப்ப நாக்கு என்ன செய்தீங்க? நாக்குட்டி வேலை என்ன? நாக்குட்டி வேலை என்ன சொல்லுங்க பிள்ளை. பல்ல வச்சு அமர்த்துறதுக்கு. ஓ, உணவை வந்து அந்த பற்களுக்குள்ள தள்ளுறதுக்காக. இப்ப முன்ன காலத்துல இப்பதானே கிரைண்டர், முன்ன காலத்துல ஒரு கல்லுல தான் என்ன செய்வாங்கன்னா அந்த அரைக்கிற கல் இருக்கு, அதுல தான் என்ன செய்வாங்கன்னு சொன்னா உளுந்து இதெல்லாம் என்ன இட்லிக்கு அரைப்பாங்க. சரியா? அப்போ ஒரு கை என்ன செய்யும் சொன்னா அந்த உளுந்து வெளியே வர 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 உள்நோக்கி தள்ளும். உளுந்து அரிசி இதெல்லாம் சேர்த்து அரைப்பாங்க. ஒரு இது ஒண்ணு இன்னமும் இருக்கும் சில இடங்கள்ல அரைக்கிற கல்லுண்டு. அப்ப அதுல வந்து போட்டு அரைப்பாங்க. அந்த மாதிரிக்க பற்கள் உணவை வந்து அரைக்கும் போது அந்த நாக்கு என்ன செய்யும் சொன்னா உதவி செய்யும். அதே நேரத்துக்கு கன்னத்துல இருக்கிற வாய்க்குழியில இருக்க 3 சோடி உமிழ்நீர் சுரப்பிகள், கன்னம், கணுக்கீல், நாக்கீல்னு சொல்லி இந்த பாருங்க, இங்க பாருங்க இருக்கா, கன்னம், கீழ், நாக்கீல். நீங்க சில கண்ணாடிக்கு முன்னால நின்று நல்லா உமிழ்நீர் எல்லாம் விழுங்கி போட்டு டக்குன்னு நாக்க வந்து மேல் நோக்கி மடிங்க. அந்த இடத்துல இருந்து உமிழ்நீர் வெளியாகிறத நீங்க பார்க்கலாம். விளங்குதா? இப்ப நான் உமிழ்நீர்னு சொன்னோட எல்லாரும் வாயிலையும் உமிழ்நீர் சுரக்குதா? உமிழ்நீர் சுரக்கும். உணவென்று சொன்னோடனே உமிழ்நீர் சுரக்கும். ஏன்னா உணவு மனத்தா உமிழ்நீர் சுரக்கும், உணவை கண்ணால பார்த்தா உமிழ்நீர் சுரக்கும். சரியா விளங்குச்சோ நான் சொன்னது? அப்ப இதை செய்யறது வந்து கன்னம், கணுக்கீழ், நாக்கில் உள்ள உமிழ்நீர் சுரப்பிகள். அப்ப இந்த உமிழ்நீருட்டு தொழில் அது ஆரம்பமே என்ன செய்யும் சொன்னா உணவை சமிபாடு அடைய வைக்கிறதுக்கு ரசாயன சமிபாடுக்கு வாய்க்குழியில தான் நடக்கும். அப்ப அந்த நாக்கோட கலக்கும் போது அங்க மாப்பொருள் வந்து பகுதி சமிபாடு அடையும். மாப்பொருள் வந்து அங்க மோல்டோஸாக மாற்றப்படுது. ரைட்? ஆகவே ரொட்டி எல்லாம் மிச்ச நேரம் வச்சிருந்தோம்னா இனிக்கும். விளங்குதா? அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி நாக்கு உணவு வந்து பொறிமுறை செயல்பாட்டுக்கு நடக்கிறதுக்கு உதவி செய்யுது. அப்படியே பற்களுக்கு இடையில தள்ளுது. அதுக்கப்புறம் என்ன செய்யுது, நல்ல என்னது உமிழ்நீரோட கலக்குது. ரைட்? அப்ப நாங்க உணவு நன்றாக சமிபாடு அடையணும்னா என்ன செய்யணும்? வாய்க்குழியில உணவு நன்றாக சமிபாடு அடையணும்னா நாங்க உணவை என்ன செய்யணும்? வாய்க்குழியில கதைங்கடா. ஓ, நல்லா மென்னணும். நல்லா மெண்டு சொல்லுவாங்க தானே, முன்ன காலத்து ஆக்கெல்லாம் சாப்பிடுறத பார்த்துருக்கீங்களா தெரியும், நல்லா சப்பு கொட்டி சாப்பிடுவாங்க. சரியா? பக்கத்துல இருக்கிற ஆக்களை பார்க்க மாட்டாங்க, சப்பு கொட்டி சப்புக்கு சப்புக்கு சப்புக்குன்ட்டு சாப்பிடுவாங்க. அதுதான் உண்மையான சரி.
சரி. ஆனா என்ன, நாங்க வெளியில யாருக்கும் போகும்போது அது ஒரு மரியாதை இல்லைங்கிறதுனால அதை செய்ய மாட்டோம். ஆனா வாய்க்குள்ளால நாங்க வாயை மூடிக்கொண்டு நல்லா மென்னலாம். மென்னு டேஸ்ட் பண்ணி சாப்பிடுவோம். என்ன எனக்கு சரி, அம்மா கிட்ட எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? அம்மா கிட்ட, அம்மா கறி நல்லா இருக்கு, சோறு நல்லா இருக்கு, ரொட்டி நல்லா இருக்குன்ட்டு எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க? நான் சொல்லியிருக்கேன் சார். நான் சொல்லிருக்கேன் சார். நான் சொல்லிக்கிறேன் சார். பக்கத்துல இரு- நான் பக்கத்துல சொல்லிக்கிறேன். இல்ல பக்கத்துல இருந்து உங்க அம்மா கரண்டியோட பார்த்து கொண்டு இருப்பா. ஏய் எப்படா சொன்னாய் அப்படின்னு சொல்லி கரண்டியோட பார்த்து கொண்டு இல்ல இருப்பா. சார், என்ன எங்கடா திருவிட்டு கரண்டியோட பார்த்து கொண்டு இருப்பா. சரி, இவன் உப்பு உப்பு கூட உப்பு குறை குறை மட்டும் சொல்லுவான், நல்லா இருக்கு என்று சொல்லவே மாட்டான் சார் அப்படின்ட்டு. நோ சார், நான் Right. சொல்றேன் சார். ஓகே, பாப்போமே. நல்லா இருக்கா இல்லையானா அம்மா கிட்ட சொல்லுங்க. அப்ப உணவை டேஸ்ட் பண்ணணும். டேஸ்ட் பண்ணி சாப்பிடும் போது என்ன, நீங்க நல்லா மென்றிருக்கீங்கன்னு அர்த்தம். நல்லா மென்று விழுங்குனீங்கன்னா சமிபாடு ஒழுங்கா நடக்கும். ரைட். அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா, உணவு எங்க வாய்க்குழி வழியாக அப்படியே நாக்கால திரளடைய வச்சு தொண்டைக்குள்ள தள்ளப்படும். ரைட். இப்ப பாத்தீங்கன்னா இதுல நான் இன்னொருக்கா பாரு, ஒரு 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 சின்ன ஒரு மென்சவு மாதிரிக்க ஒண்ணு ஒரு பாதையை மூடுது. அது என்னவா இருக்கும்? இந்த பாத்தீங்களா? சார் அங்க தொண்டைக்கிட்ட கட்டி மாதிரி தானே சார், ஆயித்தானே? தொண்டைகிட்ட கட்டி மாதிரி இருக்குதானே? அத நாங்க சொல்றது அந்த இடத்துல அதான் அது சரி சொல்லுங்க லட்சணன். சார். அது ஒழுங்கா போகாதான் தொண்டைக்குள்ள பொறுக்கிற மாதிரி அப்படியா சார்? ஓ ரைட். அதுதான் நாங்க என்ன சொல்றது, அது மூச்சுக்குழல் வாய் மூடி. அந்த அந்த பாருங்க, இந்த இன்னொரு காட்டுறேன், அது பாருங்க மூடும். ரைட், பாத்துக்கொள்ளுங்க. அந்த பாருங்க வடிவா அந்த அந்த பாதையை மூடுது. தொண்டையில தான் ரெண்டு பாதை சந்திக்குது. சுவாசப்பைக்கு போற பாதையும் வாய்க்குழிக்கு என்ன உணவு கால்வாய்க்கு போற பாதையும் ஒரே பாதை தான். அப்ப மூச்சுக்குழல் வாய் மூடினா தான் எதை, சுவாச பாதையை மூடணும். சுவாச பாதையை மூடுனா அது வந்து இரைப்பை உணவு கால்வாய் வழியாக போகும், களத்தினூடாக போகும். இல்லையேண்டா என்ன கதைச்சு கொண்டே சாப்பிட்டோமேண்டா மூச்சுக்குழல் வாய் மூடி திறந்தே இருக்கும். அப்ப என்ன நடக்கும், உணவு எங்க போகும், நேரடியா சுவாச பாதைக்குள்ள போயிடும். சுவாச பாதைக்குள்ள போனா நுரையீரல் என்ன செய்யும், நுரையீரல் வேற எந்த என்னது சாமான்களையும் வெளியே கட்டாது. சரி, எந்த அந்நிய பொருட்களையும் உள்ளுக்கு எடுக்காது. நல்ல ப்ரெஷரை கொடுத்து என்ன நடக்கும், எங்களுக்கு புறையேறுதல் சொல்லி கேள்விப்பட்டீங்களா? புறையேறுதல், புறக்கடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஓ, அப்ப சாப்பிட்ட சோறெல்லாம் இருக்கிற துவாரங்கள் வழியாகலாம் வெளியில வரும். மூக்கு, வாய், என்ன கண்ணுல வர முடிஞ்சா வந்துடும். வர இயலாத சந்தர்ப்பத்துல மூக்கு, வாய் எல்லாத்துலயும் வரும். என்ன இது மனிதன் எல்லாத்துக்குமே புரைக்கு ஏறி இருக்கும். புரைக்கு ஏறாத மனிதர்கள் இருந்திருக்க மாட்டீங்களே. இப்பயே புரைக்கு ஏறுது. ரைட்டா? அப்ப வீட்டுல சொல்லுவாங்க, சாப்பிடும் போதும் கதைக்க வேணாம் அப்படின்னு சொல்லி. ஏனென்றா கதைச்சிங்களா நீங்க சுவாசிக்க நேரிடும். சுவாசிக்க நேரிட்டா என்ன நடக்கும், அந்த சாப்பாடு சுவாச பாதைக்குள்ள போயிடும். ரெண்டு வேலையும் ஒரே நேரத்துல செய்ய இயலாது. பாருங்களேன், தண்ணி குடிக்கும் போது சுவாசிக்க இயலாது, சுவாசிக்கும் போது தண்ணி குடிக்க இயலாது. கதைக்கும் போது வந்து என்ன செய்யலாதுன்னா சுவாசிக்க இயலும், ஆனா என்ன செய்யலாது, ஏன்னா அதுவும் கதைக்கும் போது சுவாசிக்க இயலாது. வார்த்தை வெளியே வரும்போது சுவாசிக்க இயலாது. நம்ம பாருங்க, மூச்சு விட்டு விட்டு தான் கதைப்போம். என்ன அது மாதிரி சாப்பிடும் போதும் சுவாசிக்க இயலாது. விலங்குச்சோ நான் சொன்னது, விழுங்கும் போதும் சுவாசிக்க இயலாது. ரெண்டே ஒண்ணு என்ன செஞ்ச வேண்டாம், புறக்கி ஏறுதல் நடக்கும். ஆகவே அதை சொல்றது தொண்டை. அப்ப தொண்டையும் சுவாச பாதையும் சந்திக்கிற இடம் தான் அது. இப்ப இந்த இடத்த என்னன்னு சொல்றது, களம் என்று சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம், இன்னைக்கு கீழே வர்ற இந்த இது இதுல வந்து பாத்தீங்கன்னா சுற்றுச்சுருங்கல் அசை வழியா தான் போகும். இப்ப நீங்க என்னத்தான் சாப்பிட்டு விழுங்குனீங்கன்னாலும் தொப்பக்கடின்னு போய் என்ன செய்யலாது, இறைப்பையில விளையலாது. ஏன்னா கிணத்துக்குள்ள அந்த கல்லை போட்டா விழுகும், அந்த மாதிரிக்கே விழாது. அது மெதுவா அசைஞ்சு போகும். இந்த பாருங்க, இந்த மாதிரி மெதுவா அசைஞ்சு போய் எங்க போகும், ஏன்னா இறைப்பைய சென்றடையும். இறைப்பையில பாத்தீங்கன்னா ஏற்கனவே இறைப்பை சார் என்று ஒன்று இருக்கும். அங்கதான் என்ன செய்யும் சொன்னா ரசாயன சமன்பாடு நடக்க போகுது.
அங்க வந்து பொதுவா வந்து என்னென்ன சமிபாடு நடக்கும்னு சொன்னா புரத சமிபாடு நடக்கும். என்ன சமிபாடு? புரத சமிபாடு நடக்கும். ஓகேயா? ஓகே பிளேஸ். ஓகே சார். ஓகே சார். ரைட். அப்ப களத்துல நடக்கிற அந்த அசைவை நாங்க சொல்லுவோம் சுற்றுச்சுருங்கல் அசைவு. என்னன்னு சொல்லுவோம்? சுற்றுச்சுருங்கல் அசைவு என்று சொல்லுவோம். ரைட்டா? இப்ப பாத்தீங்கன்னா இரைப்பை தசைகள் இருக்கும் தானே, இந்த இரைப்பை தசைகள் வந்து என்ன செய்யும் சொன்னா அந்த உணவை வந்து அந்த என்னது இரைப்பை சாற்றோட கலக்கும். இரைப்பை சமிபாட்டு சாரோட கலக்கும். கலந்துச்சுன்னு சொன்னா அது வந்து ஒரு இரைப்பை சாரா மாறும். ஏன்னா நன்கு கலக்கப்பட்டு மேலும் இன்னொருக்காவும் சமிபாடு அடையும். அப்ப சமிபாடு அடைஞ்சு நல்லா நல்லா நடந்து அங்க இதாகும். அப்ப அதுல பாத்தீங்கன்னு சொன்னா இரைப்பை சாறுல அமிலம் இருக்கும். இந்த அமிலம் என்ன செய்யும்? ஒன்று என்னது அதுல உள்ள நுண்ணங்கிகளை அழிக்கும். உணவு வெளியில இருந்து தானே வருது, புறச்சூழல்ல இருந்து வருது தானே, அதனால ஒன்று நுண்ணங்கிகளை அழிக்கும். அதே நேரத்துல சமிபாடு சிறப்பா நடக்கணும்னா அந்த அமிலம் இருக்கணும். சரியா? அப்ப இந்த உணவு வந்து நாங்க சாப்பிட்டு இரைப்பையில கிட்டத்தட்ட 3 மணித்தியாலங்கள் இருக்கும். எத்தனை மணித்தியாலங்கள் இருக்கும்? 3 மணித்தியாலங்கள் இருக்கும். சரியா? இரைப்பை வந்து ஒரு தசையால ஆன ஒரு பகுதி, அதான் அங்க காட்டியிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அங்க வந்து இரைப்பை சாறு இருக்கும், அதுல ஒரு அமிலத்தன்மை இருக்கும். இந்த அமிலத்தன்மையால அதுல உள்ள நுண்ணங்கிகள் இல்லாம போகும். அப்ப இங்க சமிபாட நடத்துறதுக்கு அந்த அமிலத்தன்மை தேவை. அப்ப இந்த இரைப்பை சாரோட அந்த உணவு நல்லா கலக்கிறதுக்கு இரைப்பை தசைகள் எல்லாம் உதவும். அப்ப இத கலந்து உருவாகுற அந்த சாற்றுக்கு பேர் இரைப்பை பாகு என்று சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? இரைப்பை பாகு என்று சொல்லுவோம். அடுத்தது அங்க இருந்து பாத்தீங்கன்னா முன் சிறுகுடல், சிறுகுடல், முன் சிறுகுடல், சிறுகுடல். இங்கதான் கொழுப்பு சமிபாடையும் பெரிய கிளாஸ்ல படிப்பீங்க. சிறுகுடலுக்கு போகும். சிறுகுடல் கிட்டத்தட்ட 7 மீட்டர். உங்க பாட புத்தகத்துல 6 மீட்டர் என்று போட்டிருக்கு. நீங்க அதே எழுதுங்க வடிவா. 6 மீட்டர் நீளமானது. 6 மீட்டர் என்றா மீட்டர் கோல வச்சு பாருங்க எவ்வளவு நீளம் இருக்கும் என்று. அது சுருண்டு சுருண்டு இருக்கப்படியால இது இருக்கு. என்னது ஏன்னா ஒரு ஸ்கூல்ல பாடம் படிச்சு கொடுத்தாதான், பாடம் படிச்சு கொடுத்தோட டீச்சர் படிச்சு கொடுத்தத பாப்போம்ட்டு தம்பிய கட்டல்ல படுக்க போட்டு கத்தியால வெட்டி போட்டாங்க. நல்ல நேரம் அப்பா பார்த்தாரு, பார்த்து குடல் எல்லாம் வெளியே வந்துருச்சு. உடனடியாக வைத்தியரை நாடி அந்த குடல் எல்லாம் உள்ளுக்கு வச்சு தச்சு போட்டாங்க. சோ கவனம், நீங்கள் எதுவும் செஞ்சு போட்டுறது இல்ல அந்த மாதிரி. ஓகே அலிக்ஷனன்? இல்ல சார், நான் செய்யவே மாட்டேன். இந்த பசங்க கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும், கொஞ்சம் குறும்புக்கார பசங்க. அது சதை பத்தி நீங்க ஒன்றும் பெருசா தேடிக்கொள்ள தேவையில்ல. அங்க பாத்தீங்கன்னா என்னது ஈரல் இருக்கும். சாரி, சிறுகுடல். சிறுகுடல் வந்து 7 மீட்டர் நீளமானது. எத்தனை மீட்டர் நீளமானது? 7 மீட்டர். 7 மீட்டர் நீளமானது. உங்க பாட புத்தகத்துல 6 மீட்டர் நீளம் என்று போட்டிருக்கு. பரவாயில்ல, அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா? இந்த சிறுகுடல் இப்படி நீளமா இருக்கிறனாலதான் சமிபாடு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா நல்ல வினைத்திறனா நடக்குது. சின்னதா இருந்துச்சுன்னா சாப்பாடெல்லாம் டக்கண்டு போயிரும். என்ன நீளமாவும் அடிப்படைஞ்சு இருக்கிறதுனால தான் மெதுவா சாப்பாடு போகும். ஆகவே அங்க சமிபாடு வினைத்திறனா நடக்கும். அப்ப சிறுகுடல்ல அங்கேயும் சமிபாட்டு சாரோட இருக்கும் உணவு. ஏன்னா அது சமிபாடை, அங்கேயும் உணவு வந்து சமிபாடு அடையும். இரைப்பையிலையும் சமிபாடு அடையுது, சிறுகுடல்லையும் சமிபாடு அடையுது. சிறுகுடல்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த சமிபாடு அடைஞ்ச உணவு அகத்துறிஞ்சப்படும். சிறுகுடல்ல என்ன செய்யும்? சமிபாடு அடைஞ்ச உணவு என்ன செய்யப்படும்? அகத்துறிஞ்சப்படும். அதுக்காக பாத்தீங்கன்னா சிறுகுடல்ல விரல் போன்ற நீட்டமான சடைமுலைகள் காணப்படும். என்ன இருக்கும்? சடைமுலைகள். இந்த பாருங்க, சமிபாடு அடைஞ்ச உணவு வந்து என்ன நடக்கும்னு சொன்னா சிறுகுடல் வழியா போகும், அங்கேயும் சமிபாடு அடையும். மேலதிகமாக அந்த உணவு என்ன செய்யும் சொன்னா அந்த விரல் போன்ற நீளமான சடைமுலைகள் வழியாக குருதிக்கு கடத்தப்படும். என்ன செய்யும்? குருதிக்கு கடத்தப்படுறத அங்க காட்டுவாங்க. பாருங்க, சிறுகுடல்ல நீளமான தடிப்பம் குறைந்த ஒரு குழாய் தான் சிறுகுடல். அதுல வந்து என்னது அகத்துறிஞ்சல் வந்து வினைத்திறனா இருக்கணும்னா ஏராளமான விரல் போன்ற வெளிநீட்டங்கள் இருக்கும். அதுக்கு பெயர் சடைமுலைகள் என்று சொல்லுவோம். என்னன்னு சொல்லுவோம்? சடைமுலைகள் என்று நாங்க சொல்லுவோம், வடிவா சொல்லுவோம். இந்த பாருங்க, இந்த இதுதான் சடைமுலைகள். இந்த சடைமுலைகள் வழியாக என்ன செய்யப்படும் சொன்னா சமிபாடு அடைஞ்ச உணவுகள் வந்து குருதிக்கு கொண்டு செல்லப்படும். எங்க கொண்டு செல்லப்படும்? குருதிக்கு கொண்டு செல்லப்பட்ட எளிய சேதன சேவைகள். இப்ப குருதிக்கு கொண்டு போறோம்னா எப்படி? சிக்கன் துண்டாவே குருதிக்கு கொண்டு போகுமா?
இல்ல சார். இல்ல அதுல இருக்க சத்துக்களை மட்டும். அதுல உள்ள சமிபாடடை இப்ப சிக்கன்ல என்ன இருக்கு? புரதம். புரதங்கிற எளிய கூரை சமிபாடடைய வச்சு கொண்டுட்டு போகும். சரியா? எளிய கூறு தான். குருதியே மிக குருதியில உள்ள இதுகள் எல்லாம் நுணுக்கு காட்டில தான் பார்க்கணும். அப்ப யோசிச்சு பாருங்க. அப்ப எளிய கூறுகளா ஆக்கிரும். அகத்துறிஞ்சும் போது புரதம், கார்போஹைட்ரேட்னா குளுக்கோஸ். புரதம் புரதத்திலையும் புரதமா கடத்தாது. அமினோ அமிலங்களா தான் அகத்துறிஞ்சும். அமினோ அமிலங்கள், குளுக்கோஸ், இலிப்பிட்டா இருந்தா கொழுப்பு அமிலமும் கிளிசரோலாகவும் அகத்துறிஞ்சும். அடுத்தது விட்டமின், நீர், கனியுப்பு இதுகள் எல்லாம் அகத்துறிஞ்சு எங்க போகும்? குருதிக்கு போயிட்டு அங்க என்ன நடக்குதுங்கிறத நாங்க அடுத்த தொகுதியில நாங்க அதை பார்ப்போம். அப்ப இப்படி எல்லாம் சமிபாடு அடைஞ்சு என்னது சிறுகுடல்ல வந்து என்னது சடைமுலைகளால அகத்துறிஞ்சப்படுது. அகத்துறிஞ்சப்படாத மிகுதி என்ன செய்யும்டா பெருகுடலை நோக்கி போகும். எங்க போகும்? பெருகுடலை நோக்கி. அப்ப இந்த பெருகுடலை நோக்கி போற உணவுல இப்ப நீரும் இருக்கு தானே, தண்ணி குடிப்போம் தானே சாப்பிட்டு, உணவுலையும் தண்ணி இருக்கும். அப்ப நீர் வந்து கிட்டத்தட்ட 90% அகத்துறிஞ்சப்படும். 90% அகத்துறிஞ்சப்படப்பட அந்த உணவு என்ன செய்யும்? திண்ம நிலையில இருக்கிற மலமா மாறும். திண்ம நிலையில இருக்கிற என்ன மாறும்? மலம் வந்து ஒரு கழிவு பொருள் அல்ல. நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். மலம் வந்து ஒரு சமிபாடடையாத உணவு மிகுதி. அப்ப ஏன் சார் மலம் மணக்குது? அதுக்கு ஒரு ஜாதி நிறம் இருக்குது என்று கேட்டா அதுக்கு காரணம் என்னது? சதைச்சாறுல உள்ள சதைய பித்தமும் சதைச்சாரும். பித்தச்சாறு என்று சொல்லுவோம். பித்த நிறப்பொருள் பித்தச்சாறு. இதுதான் காரணம். அது இந்த மனத்துக்கும் நிறத்துக்கும் காரணம். சரியா? ஆகவே பாத்தீங்கன்னா திண்ம நிலையில தான் எங்களுக்கு பொதுவாக வந்து என்ன நடக்கும்? ஆரோக்கியமான மனிதனுக்கு மலம் வந்து வெளியேற்றப்படும். திரவ நிலையில வெளியேற்றப்படுதுன்னா அதுக்கு ரீசன் வயிற்றுல ஏதோ ஒரு தொற்று ஏற்பட்டு என்னது பெருங்குடல்ல என்ன நடக்குது? நீர் அகத்துறிஞ்சல் தடைப்படுது. நீர் அகத்துறிஞ்சல் தடைப்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும்? மலம் திரவ நிலையில என்ன செய்யும்? வெளியேறும். ஆகவே அப்படி மலம் திண்ம நிலையில நீர் அகத்துறிஞ்சப்பட்டு 90% நீர் அகத்துறிஞ்சப்பட்டு நேர்குடலுக்கு வந்து அங்க இருந்து குதத்தின் வழியாக வெளியகற்றப்படும். ரைட். இப்ப இதெல்லாம் விளங்குச்சா வடிவா? அப்ப இந்த உணவு கால்வாய்க்குள்ள பயணம் செஞ்சு போட்டு வந்தது எல்லாருக்கும் டயர்டா இருக்கா? இல்ல. ரைட். சிறப்பா இருந்துச்சா? நீங்க எல்லாம் உணவா மாறுனீங்களா? எல்லாரும் உணவா மாறி என்ன செஞ்சிருக்கோம்? உணவு கால்வாய் தொகுதிக்குள்ள போயிட்டு வந்தோம். வடிவா போயிட்டு வந்தோம் தானே? வடிவா போயிட்டு வந்தேன். அப்ப ஏன்னா இந்த வீடியோ வந்து யூடியூப்ல இருக்குது. எப்படி அடிக்கணும்? ஹியூமன் டைஜஸ்டஸ் சிஸ்டம் 3D அனிமேஷன் அப்படின்னு அடிச்சீங்கன்னா 3Dல 3D அனிமேஷன் அப்படின்ட்டு அடிச்சீங்கன்னா வரும். 3D அடிச்சீங்கன்னா என்ன நடக்கும்? 3D படம் தான் வரும். ரைட்டா? அப்ப 3 கேபிட்டல் D அடிச்சீங்கன்னா அழகா வடிவா வரும். நீங்க இதை வந்து பாருங்கோ. சொல்லுங்க அக்ஷயன், ஏன் ரைட் ஹேண்ட் கொடுத்துருக்கீங்க? என்ன டவுட்? தவறிப்பட்டு. ரைட். இப்ப உங்களுக்கான என்னது சந்தேகங்களுக்கான நேரம். இப்ப உணவு கால்வாய் தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் என்னிடம் வினவலாம். சீக்கிரம். ஓ சொல்லுங்க. மின்மணி காட்டினீங்க தெரியுமா? ஓ அதுல கடைசி கேள்வியும் முதலாம் கேள்வி பி கேள்வி அதுக்கான விடை. ரைட். அது பாப்போம். இப்ப அதை நான் திரும்பி சொல்லுவேன் தானே, ஞாபகம் இருக்கும் தானே. இப்ப நீங்க வந்து இந்த பாடத்துல இல்லையா? அது நாங்க பார்ப்போம். அது இன்னொரு பாடம் தானே. அது நான் டைம் வச்சிருந்து இன்னொரு நாள் சரி பார்த்துருந்துக்கலாம். நான் கேட்டது வந்து இதுல உள்ள ஏதேனும் சந்தேகங்கள் இருக்கான்னு சொல்லி கேட்டேன். ரைட். ஓகே. ஞாபகப்படுத்துறதுக்கு நன்று. ரைட். இதுல உள்ள சந்தேகங்கள் இதுல ஏதாவது? பசங்களா சீக்கிரம் கேளுங்க, சந்தேகங்கள் கேளுங்க. உங்களுக்கான சந்தேகங்களுக்கான நேரம் 10 நிமிடங்கள் இருக்கு. இந்த 10 நிமிடங்களை பிரயோசனமா பயன்படுத்துங்கோ.
எங்கடா ஒருத்தருக்கு சந்தேகம் இல்லையா? அப்ப நான் சந்தேகம் கேட்கவா? அப்படியா? என்ன இல்ல அப்படியா கேளுங்க, கேக்குறேன். அம்தான் கேளுங்க. சார் அப்படியே தின்னுட்டு தூங்கினா சாயம்பாடு அடையாது சார். சாப்பிட்டு போட்டு உடனடியாக நாங்க வந்து தூங்க கூடாது. உடனடியாக தூங்குனா அது என்ன செய்யும்டா, நாங்க தூங்கும் போது எங்களுக்கு என்ன நடக்கணும்டா, எங்களோட மூளை வேலை செஞ்சு கொண்டே இருக்கும். வருதா? அப்ப சாப்பிட்டு போட்டு உடனடியா தூங்காம இருந்தோம்டா, கொஞ்ச நேரம் இருந்தோம்டா, என்ன நடக்கும், மூளை அதுக்கான வேலைப்பாடை பார்த்துரும். பார்த்த பிற்பாடு நாங்க என்ன செய்யலாம்டா, அழகா வடிவா தூங்கலாம். இல்லையண்டா என்னது, சாப்பிட்டவுடன் தூங்குனீங்கன்னா உடனடியாக தூக்கம் வராது. உண்டு. அடுத்தது சமிபாடு ஒழுங்கா நடக்காது. சமிபாடு செயல்முறை என்ன செய்யாது, ஒழுங்கா நடக்காது. நடக்காது. அதுதான் ரீசன். சார் ஓ உணவு சாப்பிட்டோன்னு ஏன் சார் நடக்க சொல்றாங்க? உணவு சாப்பிட்டோட கொஞ்சம் நடந்தோம்டா, எங்களோட இறைப்பை வந்து கொஞ்சம் நல்லா கிளியரா வேலை செய்யும் வேண்டபடியால, ஏன்னா அது சமிபாடு இலகுவா நடக்கும் வேண்டபடியால அது நடக்க சொல்லியிருக்காங்க. ஓகே சார். ரைட். வேற குட். வேற வேற சொல்லுங்க பிள்ளைங்களா. சீக்கிரம் சொல்லுங்க, சீக்கிரம் சொல்லுங்க. உணவு கால்வாய் தொகுதிய வீடியோ எல்லாம் பாத்தீங்க தானே? பாக்கலையா? பார்த்தா சார். சந்தேகம் வரணும் தானேடாப்பா. என்னடா கிரேட் 7ல இன்னொரு சந்தேகம் எல்லாம் அப்படியே என்னது தெரிச்சு கொண்டு வரணும். ஏன்னா இவன் என்ன சந்தேகம் கேட்கிறான்னு ஆசிரியர் தெரிச்சு ஓடணும். அப்படி சந்தேகம் கேட்கணும். என்ன பிள்ளை? சந்தேகம் ஒண்ணு கூட இல்லையா? சரி, அப்ப நான் கேட்கவா சந்தேகம்? கேட்கவா சந்தேகம்? ஓகேவா? அந்தான்கிட்ட கேட்கணுமா? அந்தான் உங்கள்கிட்ட கேட்க வேண்டாம் சந்தேகம்? சார் கேளுங்க. வாய்க்குழியில வெவ்வேறு வகையான பல் இருக்கு. வெட்டும்பல் இருக்கு, வேட்டைப்பல் இருக்கு, கடவாய்ப்பல் இருக்கு. இதெல்லாம் ஏன் இருக்கு? அந்த உணவை சரியா மென்னு சாப்பிடுறதுக்கு சார். சரியா எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. 3 வகையான பல்லு இருக்கு. வெட்டும்பல் இருக்கு, வேட்டைப்பல் இருக்கு, கடவாய்ப்பல் இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு வகை இது நீங்க சொல்ற அப்ப நீங்க சொல்றபடி பார்த்தா எல்லாம் மென்றதா இருந்தா ஒரு வகை பல்லு இருந்திருக்க வேண்டியது தானே. ஏன் 3 வகையான பல் இருக்கு? அதுதான் எனக்கு கேள்வி. வை உணவுன்றதுக்கு ஒரு பல், இறைச்சி மாமிசம் உண்றதுக்கு இந்த பற்கள், அப்படி 3 தான பற்கள் இருக்கு சார். இன்னொரு பல் எதுக்கா இருக்கும்? எனிவன்? ஓ சொல்லுங்க. கிழித்து சாப்பிடுவதற்கு. வேட்டைப்பல் உணவை கிழிச்சு சாப்பிடுறதுக்கு. ரைட், ஓகே, ஒத்துக்கிறேன். அப்ப கடவாய்ப்பல் உணவை அரைச்சி சாப்பிடுறதுக்கு. உணவை அரைச்சி சாப்பிடுறதுக்கு. அப்ப வெட்டும்பல் உணவை வெட்டுறதுக்கு. உணவை வெட்டுறதுக்கு. விளங்குச்சா நான் சொன்னது? வடிவா விளங்குச்சா பசங்களா? ஓகே சார். ரைட், இது சிம்பிள். அப்ப 3 வகையான பல் இருக்கு. ரைட், ஓகே, விளங்குச்சு. ரைட். மூச்சுக்குழாய் மூடி மூச்சுக்குழல்வாய் மூடி மூடலண்டா என்ன நடக்கும்? என்ன சார்? மூச்சுக்குழல்வாய் மூடி மூடலண்டா என்ன நடக்கும்? புரியணும்.
நாங்க சாப்பிடுற சாப்பாடு சுவாசத்துவ தொகுதிக்குள்ள போய் எங்களுக்கு புறக்கணிக்கும். நாங்க சாப்பிடுற சாப்பாடு சுவாச குழாய்க்குள்ள போய் அப்படியே அழகா வடிவா சொல்லணும், எங்களுக்கு புரைக்கேறும். ரைட், விளங்குச்சோ நான் சொன்னது? விளங்கிச்சு எஸ் சார். ரைட். வேற என்ன? புறையேறும்போது ஏன் சார் தண்ணி குடிக்க சொல்றாங்க? புரையேறும்போது தண்ணி குடிக்க சொன்னா ஏற்கனவே உள்ள இதெல்லாம் என்னது கழுவி கொண்டு போகும் தானே, என்ன? சார் அதனால வேற சொல்லுங்க, இன்னொன்னு கலைஞர் உங்கள்ட்ட. சொல்லுங்க, கேளுங்க. சார் நம்ம சாப்பிட்டோன்னே ஏன் சார் கொஞ்ச நேரத்தால ஏப்பம் மட்டும் சொல்லி வருது? நாங்க சாப்பிடும் போது என்ன நடக்கும்னா உணவு அதனால எங்களுக்கு கொஞ்ச நேரத்துல அந்த ஆக்சிஜன் மட்டும் இல்ல வலியும் சேர்ந்து போகும். என்று சாப்பிடுறோம் தானே, சாப்பிட்டு விழுங்கும் போது அந்த இடத்துல வலியும் என்ன செய்யும் எங்க விட்டு இரைப்பைக்கு. அப்ப நிறைய வலி போய் சேர்ந்துச்சுண்டா திண்மங்கள் எல்லாம் அந்த ஒரு இடத்த அடைச்ச பிற்பாடு அதுல உள்ள வலி எல்லாம் வெளியேற போறோம். அப்ப வெளியேறும் போதுதான் எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா என்னது ஏப்பம் வர்றது. ஓகே சொல்லுங்க. சாப்பிடும்போது தண்ணி குடிக்க கூடாதுங்க. சாப்பிடும் போது ஏன் தண்ணி குடிக்க கூடாதுண்டா, இரைப்பையில சமிபாடுக்காக அமிலங்கள் எல்லாம் சுரந்து ஒரு இரைப்பை சாறு இருக்கும் தானே தம்பி. இந்த இரைப்பை சாறு அது குறிப்பிட்ட செறிவுல இருந்தா தான் சமிபாடு என்ன செய்ய வேண்டாம் சரியா நடக்கும், நல்லா நடக்கும் வினைத்திறனா. நீங்க தண்ணி குடிச்சு தண்ணி அளவுக்கு மீறி குடிச்சு அதை ஐதாக்கி போட்டீங்களா சாப்பிட்டும் வேலை இல்லை, அங்க சமிபாடு என்ன செய்யாது முற்று முழுதான் நடக்காது, சும்மா அப்படியே கழுவி கொண்டு போற மாதிரிக்கே போயிடும். அதனாலதான் சாப்பிட்ட உடன் அதிகமாக நீர் அருந்தக்கூடாது. ஏன்னா சாப்பிட்றதுக்கு முதல்ல தொண்டையை நனைக்கிறதுக்காக கொஞ்சோண்டு தண்ணி குடிக்கணும். ஏன்னா உலர்ந்த தொண்டையுடன் நீங்க சாப்பாடை சாப்பிடும் போது அங்க என்ன நடக்கும்னு சொன்னா விக்கல் உருவாகும். விக்கல் உருவாயிருக்கா? உலர்ந்த தொண்டையுடன் சாப்பிடுறது. இன்னொன்னு உங்களுடைய களம் சுருங்குறது தான் விக்கல் உருவாகிறதுக்கு காரணம். அந்த தொண்டை அந்த தொகுதி சுருங்குறதால. சுருங்கும் போது என்ன நடக்கும் சொன்னா அந்த இடத்துல ஆக்சிஜன் கிடைக்காது, கார்பன் டை ஆக்சைடு அந்த இடத்துல சேர்ந்து இருக்கும், அதனால விக்கல் உருவாகுது. என்றபடியால நீங்க கொஞ்சோண்டு நீர் அருந்தனீங்கன்னா அது உலர்ந்த விஷயம் இல்லாம போய் எங்களுக்கு விக்கல் உருவாகாது. சொல்லுங்க. என்னன்னா சார் எங்கட அம்மா அப்பா சொல்லுவாங்க சார், அது வளர்ற பிள்ளைகளா அவங்களுக்கு அப்படி வர மாட்டேன், குடல் பெருக்கலாம்னு சொல்லி அப்படி வரலாம்னு சொல்லுவாங்க. குடல் பெருக்கிறது ரைட், வளர்ற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்ல பெரியாக்களுக்கும் வரும். ரைட், வேற கேள்வி சார்? சொல்லுங்க அந்தாஜ். பெப்சி கோகோ கோலாம் குடிச்சோன்னே சார் சமிபாடு டக்குன்னு அடையுது. பெப்சி கொக்கோ கோலாவில எல்லாம் சமிபாட்டுக்கான ரசாயன பதார்த்தம் இருக்கு, அதனால நல்ல அந்த கொழுப்புணவுகள் எல்லாம் நல்ல டக்குன்னு சமிபாடு அடைஞ்சிரும். உண்மைதான், கார்பன் டை ஆக்சைடு எல்லாம் இருக்குது, அதெல்லாம் உள்ளுக்கு போய் விரைவாக சமிபாடு நடக்கும், சிறப்பு. ஆனா நாங்க தொடர்ச்சியா என்ன செய்யக்கூடாதுண்டா பெப்சி கொக்கோ கோலா யூஸ் பண்ண கூடாது. யூஸ் பண்ணமெண்டா எங்களுடைய இயற்கையான சமிபாட்டு முறை இல்லாம போகும். அதாவது இரைப்பையில இயற்கையா சுரக்கிற அந்த சுரப்பிகள் எல்லாம் இல்லாம போகும். அப்புறம் நீங்க கட்டாயம் சாப்பிடும் போது பெப்சி கொக்கோ கோலா குடிச்சே ஆகணும். அதோட பின்விளைவுகள் பெப்சி கொக்கோ கோலாவோட பின்விளைவுகள் எங்களுடைய இரைப்பை சார சுரக்க விடாம தடுத்து போடும். அப்புறம் நீங்க எந்த சாப்பாடு சாப்பிட்டாலும் பெப்சி கொக்கோ கோலா குடிச்சே ஆகணும். என்னைக்காவது ஒரு நாள் ஓகே பரவாயில்ல, இந்த எங்க ஹோட்டல்ஸ் எல்லாம் போறீங்க தானே, ஹோட்டல்ஸ் என்னைக்காவது ஒரு நாள் தானே போவீங்க, எந்த நாளும் போய் கொண்டு இருக்க மாட்டீங்க. அங்க உணவுகள்ல பாத்தீங்கன்னா அதிகளவான கொழுப்புணவுகள்லாம் இருக்கும், அது உடலுக்கு கேடான ஒரு விஷயம். அந்த சந்தர்ப்பத்துல நீங்க பெப்சியோ கொக்கோ கோலோ நீங்க அருந்தலாம், ஆனா அதுவும் கூடாதுன்னு தான் நான் சொல்லுவேன். நல்லா சுடுதண்ணி குடிச்சு போட்டீங்கன்னா சரி, அது கூடாது, அந்த பழக்கம் வேணாம். ஏன்னா
அது அந்த பழக்கத்தை கொண்டு வந்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த விளம்பரங்கள் தான். ஏன்னா விளம்பரங்கள் தான் அப்படி உருவாக்குனது. எப்படி இப்படி நம்ம நாட்டு விளம்பரம் இஜிபி நேத்துவ கேமையப்பா என்ன இஜிபி நேத்துவ கேமையப்பா அப்படின்னு சொல்லி விளம்பரம் ஒண்ணு வந்து தெரியுமா? இதெல்லாம் வந்து உடலுக்கு சீர்கேடான ஒரு விஷயங்கள். ஓகே ஓகே சார். வடிவா இந்த உணவு கால்வாய் தொகுதியின் பகுதிகளை பார்த்து வரைஞ்சு குறிச்சு கொண்டு வாங்கோ. நான் வடிவா சொன்னது விளங்குச்சா? எஸ் சார். ரைட். நான் என்ன சொன்னேன்? உணவு கால்வாய் தொகுதியின் பகுதிகளை குறித்து கொண்டு வாருங்கோ, பார்த்து கொண்டு வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். ரைட்டா? குறித்து கொண்டா குறித்து கொண்டு வாருங்கோ. ஓகே ரைட். இன்றைய வகுப்பு சிறப்பானதாக அமைந்ததா? எஸ் சார். எஸ் சார். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ராஜேந்திரன் சுதாகரன். குட் நைட். பாய் சார். குட் நைட் சார். நீங்க குறிச்சிட்டு வரணும். நீங்க கீறி குறிச்சிட்டு வர சொன்னீங்களா? அப்படியா? ஓ, கீரி குறிச்சு கொண்டு படத்தை கீரி குறிச்சு கொண்டு வாருங்கோன்னு சொன்னேன். ஓகே சார். ஓகே பாய் பாய்.